உங்கள் நண்பன் நான் கணேஷ் பேசுகிறேன். ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ரசமணியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரிங்களா? இவர் தான் வந்து ரசமணியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதை பேசுங்கன்னு சொன்னார். ரசமணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஜோதிடம் படிக்கும்போது என் ஜோதிடம் குருநாதர் மீனவராஜ் ஐயா திருப்பூர் இருக்கார். அந்த மீனவராஜ் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, ரசமணி அப்படிங்கிறது வந்து வசியம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உபயோகப்படுமையா, கழுத்தில் வாங்கி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்போ வந்து ஈஸியாக வந்து வசியப்படுவாங்க. யாருக்காவது ரசமணி தேவைப்படுதுன்னா வாங்கிக்கங்கயா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரசமணியை வந்து வாங்கி கொடுப்பாரு அவரு. தகுதியானதா வந்து முன்ன நெறையா வந்து தெரிஞ்ச ஆள் இருந்தாங்களாமா, வாங்கி குடுத்தேன். இப்பலாம் வாங்கி குடுக்குறது இல்லைங்கய்யா. ஆள் வந்து சரியில்ல. நெறைய பேர் ஏமாத்துறாங்க. அப்படின்னு சொல்லி பாடம் எடுக்கும்போது ரசமணி ஜோதிடத்த பாடம் எடுக்கும்போது ரசமணிய பத்தி சொன்னாரு. அதுல தான் ஃபர்ஸ்ட்டு தெரியும். ரசமணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் ரசமணி மொத. ரசமணிய வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, மருந்து கூட கொஞ்சமா கலந்து குடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நோய் சரியாகும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ரசமணி. 2வது அந்த ரசமணிய வந்து இடுப்புல கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, ஆண்மை குறைபாடு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்மைத்தன்மை வந்து பெருகும். அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? அதுக்காக உருவாக்கப்பட்டது. கழுத்துல கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் அதிகமா வரும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜினால உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்க வரும். சரிங்களா? அந்த மாரி இருக்கிறத தான் என்ன பண்றாங்க, இவங்க வந்து வசியம்னு சொல்லி கழுத்துல கட்டிட்டோம்னா எல்லாருமே நம்மளுக்கு வசியப்படுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளா இருக்கலாம்னு சொல்லி போட்டு ரசமணி எடுத்து கழுத்துல கட்டிக்கிறாங்க. ஆனா ரசமணிங்கிறது வந்து மெயினா வந்து உபயோகப்படுறது எதுக்குன்னா, மருந்துக்காக. ரசமணிய வந்து ஒருத்தர் வந்து பாதரசத்துல ரசமணி கட்டுவாங்க. பாதரசத்துல கட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மரத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரசத்த வந்து பிடிச்சு எடுப்பாங்க. அத எடுத்துட்டு வந்து அது கூட கொஞ்சம் பாதரசம் கலந்தும் கட்டுவாங்க. மரத்துக்குள்ளேருந்து ஒரு பால் மாரி எடுப்பாங்க. அப்புறம் மூலிகையிலிருந்து ரசமணி வந்து கட்டுவாங்க. சரிங்களா? இதெல்லாமே ரசமணி கட்டுறதுக்கான ஒரு மெத்தேடு. ரசமணி கட்டுற நண்பர்களே இருக்கிறாங்க. நான் யாரையும் ரெஃபர் பண்றதில்ல. ஏன்னா, ரசமணிங்கிற கான்செப்ட் எனக்கு வந்து தேவையில்லாததுன்னு தோணும். அதனால, சரிங்களா? ரசமணி வந்து ஒரிஜினலா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவரு நம்பர் வேணா தர்றேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்குபஞ்சர் டாக்டரு. நீங்க அவர்ட்ட கேட்டீங்கன்னா வேணா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ரசமணி அப்படிங்கிறது மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துக்காக உபயோகப்படக்கூடியது. அதுக்கப்புறம் உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிய வந்து ரிலீஸ் பண்ணி, ஓரளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிய உடம்புல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ரசமணி. ஆனா, இப்ப ரசமணிய வந்து ஏகப்பட்ட விஷயத்துக்கு வந்து பயன்படுத்துறாங்க. ரசம், கட்டுதல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கிளாஸ் மாரிலாம் வச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க. கிளாஸ் மாரி எடுத்துட்டு, அதில இத மிக்ஸ் பண்றேன், அத மிக்ஸ் பண்றேன்னு சொல்லி போட்டு, ஃபுல்லா பண்றவங்கலாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. அதனால ஆள் பார்த்து நீங்க வந்து பண்ணிக்கங்க. ஜோதிடம் படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு ரசமணிய பத்தி பேசிக்கான விஷயங்கள் தெரியும். ஆன்மீகத்தில ரொம்ப தூரத்துக்கு இன்வால்வ்மென்ட்டா இருக்கிறவங்களுக்கும் ரசமணிங்கிற கான்செப்ட் வந்து தெரியும். அத தாண்டி நீங்க வந்து ரசமணிங்கிறத பார்த்தீங்கன்னா, நெறைய பில்டப் குடுத்து வச்சிருப்பாங்க. அதனால வந்து 5000 குடு, 10,000 குடு, 5,000 குடு அப்படின்னு கேட்டு வாங்குற ஆளுங்கலாம் உருப்படியா இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் குடுத்து நீங்க வந்து சிக்கிக்காதீங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம். இந்த மாரி ரசமணி விஷயம், அந்த மாரி விஷயத்துலலாம். சரிங்களா? அதனால இவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் நோட் பண்ணிக்கங்க. இவரு பேரு வந்து தங்கராஜ். இவர் வந்து ஒரு அக்குபஞ்சரு, சித்த, உணவியல், அப்புறம் ரெஃப்ளெக்ஸாலஜி இந்த மாரிலாம் பண்ணக்கூடிய ஒரு இயற்கை மருத்துவரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து இருக்காரு. சரிங்களா? சென்னையில வந்து ஆவடி பக்கத்தில இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நம்பர் இதே நம்பர் வச்சிருக்காரான்னு தெரியல. இருந்தாலும் நோட் பண்ணிக்கங்க. 9789883002 சரிங்களா? 9789883002 மறுபடியும் சொல்றேன். 9789883002 இது வந்து அவருடைய ஃபோன் நம்பர். சரிங்களா? அவர் பேர் வந்து தங்கராஜ். நீங்க வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாரி ரசமணி கட்டுவீங்களாமேங்கய்யா, ஜெய்கணேஷ்ங்கிறவர் வந்து சொன்னாருங்க. எப்படின்னு சொல்லி கேட்டுக்கங்க. கேட்டுட்டு நீங்க வந்து அத சோதனை பண்ணி வாங்கிக்கங்க. சரிங்களா? ஓகே. சோதனை பண்ணி வாங்குறது, வாங்காததெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம். இவரு வந்து ரசமணி கட்டுவாரு. ஏன்னா, அவரு வந்து அந்த ஏரியால குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மலை அடிவாரத்தில இருக்கக்கூடிய ஒரு சுவாமிகிட்ட போய் உட்காந்து, சீடன் மாரி இருந்து, அவங்க கிட்ட இருந்து ரசம் கட்டுறது எப்படின்னு கத்துக்கிட்டு வந்துட்டு, ரசமணி வந்து கட்டக்கூடிய நண்பர்கள் அவங்கலாம். சரிங்களா? அவங்க அந்த ஆன்மீகத்தில கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி. மலைகளுக்கெல்லாம் அதிகமா போய் மூலிகைலாம் எடுத்துட்டு வந்துட்டு, அந்த மூலிகை மூலமா மருந்தெல்லாம் தயாரிப்பாங்க.
அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நண்பர் அவர். அவர்கிட்ட வந்து ரசமணி நீங்கள் கட்டி வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஒரிஜினல் ரசமணி கட்டி கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள வேணால் நீங்கள் கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? எப்படின்னு சொல்லி மேற்கொண்டு நான் நண்பர்கள்ட்ட விசாரிக்கிறேன். விசாரிச்சுட்டு ஒரிஜினல் ரசமணியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் முறை பேசுகிறேன். இப்போதைக்கு ரசமணியை பற்றி என்னோட புரிதலில் சொல்லியிருக்கிறேன். ரசமணி கட்டக்கூடிய நண்பருடைய ஃபோன் நம்பரை வந்து இதில் சொல்லியிருக்கிறேன். அந்த நம்பரை வந்து திரும்ப நீங்கள் வீடியோ ஓட நீங்கள் பார்த்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியும். சரிங்களா? இந்த வீடியோ கேட்ட அனைவருக்கும் நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்ததுன்னா சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.